இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 23rd ஜூலை டியூஸ்டே விலாகு. டியூஸ்டே ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்த உடனே வாஷிங் மிஷினில் ஒரு ரவுண்டு துணி போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஸ்கூலுக்கு போட்டு போனது அண்ட் நேற்று ஈவினிங் போட்டிருந்தது. இந்த ட்ரெஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போடணும். இது நேற்று வாஷ் பண்ண துணி எல்லாத்தையும் நான் மடித்து வச்சுட்டேன். நவி அவளோட பிளேஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஈவினிங் வந்த உடனே அவளோட பிளேஸ் மட்டும் இல்லை, ஹால் ஃபுல்லாகவே அவள் க்ளீன் பண்ணிவிடுவா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட்டு. இப்போ கிச்சன் இன்றைக்கி ரொம்ப மார்னிங் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எல்லாமே அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு விளக்க வேண்டிய பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டுட்டு, குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு, எல்லா பாத்திரத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பு மேடையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரங்களை நான் வாஷ் பண்ண போகிறேன். மார்னிங் வச்ச சாதம் மட்டும் கொஞ்சம் குக்கரில் இருந்தது, அதனால் அந்த பாத்திரத்தை அப்புறமா விளக்கலாம் அப்படின்னு அது ஓரமாக வச்சுருக்கேன். இட்லி வச்சதுனால இன்றைக்கி காலையில் இட்லி பானையும் இருக்குது, அதையும் விளக்கணும். நான் எப்போவுமே சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அடுப்பு மேடையை தொடச்சிடுவேன். இன்றைக்கி காலையில் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, அதனால் கிளம்பியாச்சு. நான் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே ரவி பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்ற போகிறேன். ஸோ நான் ஓரளவு ஒரு ரவுண்ட் ஆஃப் பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டேன். வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது. அந்த நேரம் நவி படிச்சுட்டு இருந்தா, அவளோட ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஓரளவு ரொம்ப மோசமாக இருந்ததை க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டேன். மேடையை நான் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ சிங்கு க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து உருளியில் பூ போட போகிறேன். உருளி ஆல்ரெடி விளக்கி வச்சுட்டேன். பூ போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் தண்ணி நிரப்பிட்டு பூ போட்டு வைக்க போகிறேன். யூஸ்வலாக 3 days ஒன்ஸ் மாற்றிடுவேன். இந்த தடவை எனக்கு பன்னீர் ரோஸ் கிடச்சிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருந்தது கலர் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த தடவை பன்னீர் ரோஸும் நடுவில் ஒரே ஒரு எல்லோ கலர் ரோஸும் தான் வைக்க போகிறேன். உருளி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இந்த தடவை. ஸோ இதை வாசல் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு இதையுமே பண்ணி முடித்தாச்சு. இப்போ உருளியை ரெடி பண்ணிவிட்டு நான் சாமி விளக்கையும் ஏற்றிட்டேன். இந்த மாதிரி வாசல் பக்கத்தில் பூ வச்சுட்டு விளக்கேற்றி வைக்கிறது பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால இதை ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் குளிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு சமைக்க ஆரம்பிப்பேன். ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்பாத்தியும் குருமாவும் தான் பண்ண போகிறேன். பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சது இருந்தது. ஒரு சௌச்சவ்லேருந்து ஒரு பாதி மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது 2 வச்சு தான் இன்றைக்கி நான் குருமா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சௌச்சவை நல்லா ஓரத்தை வெட்டிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக நறுக்க போகிறேன். சௌச்சவில் கொஞ்சம் தோல் ஹார்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணிவிடுவேன். நவிக்கு இந்த காயெல்லாம் சாப்பிட பிடிக்காது. குருமாவில் போட்டு கொடுத்தா அவள் சாப்பிட்ருவா. இன்றைக்கி காலையில் அவளுக்கு சப்பாத்தி பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் காலையில் லேட் ஆகிடுச்சு, பண்ண முடியல, வேறு பிளான் பண்ணிட்டேன். அதனால் ஈவினிங் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவளுக்கு இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி தான் பண்ணினேன். நான் இப்போ சௌச்சவை பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் குருமாவில் போடுறதுக்கு ஒரு வெங்காயம், அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நான் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி இதை குக்கரில் போட்டுடுறேன். குக்கர் ஆல்ரெடி காலையில் சாதம் வச்சது கொஞ்சம் இருந்தது. அந்த சாதத்தை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி நான் வாஷ் பண்ணலை. நான் அதே குக்கர்லேயே இப்போ நறுக்கி வச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு பட்டாணியையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்குள்ளே எல்லாமே வெந்துடும். பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சதுனால அது நல்லா வெந்துடும். இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக கோதுமை மாவு, உப்பு, தண்ணி இது 3ஐயும் சேர்த்து நல்ல மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். குக்கர் விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டேன். 2 days முன்னாடி அரைச்சிட்டு வந்த கோதுமை மாவு தான் இது. கோதுமை மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு
மாவு ரெடி பண்ணியாச்சு, கோதுமையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பிசைஞ்ச மாவை நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கிறேன். இதை குட்டி குட்டி பால் மாதிரி நான் உருட்டி கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சிடுறேன். ஸோ ஒரு பாலாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் போட போகிறேன், பூரி போடலை. நவிக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் குருமாவோட அவளுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும்ட்டு அதுதான் பண்ண போகிறேன். இப்போ குருமாவுக்கு தேவையான கிரேவி அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், மிளகாய், பெருஞ்சீரகம், ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஆல்ரெடி வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்ச கிரேவியை இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அதோட கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நான் அதனால தான் குக்கரில் வைக்கிறேன். ஸோ இதை குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நான் அடுத்தது சப்பாத்தி ஒன்றா தேய்ச்சி எடுக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த புதுசாக வாங்கின சப்பாத்தி கட்டையில் நான் போடலை. ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பூரிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி நான் கையால் தேய்க்கிற சப்பாத்தி கட்டையில் தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். ஒரு சப்பாத்தியாக ரெடி பண்ணிவிட்டு இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு தேய்ச்ச சப்பாத்தியை கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முன்னாடியும் பின்னாடியும் லேசாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நான் என்னோடய அடுத்த சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் இதே மாதிரி ஒரு சப்பாத்தி ஒரு கல்லில் போட்டுட்டு இன்னொரு தோசை கல்லில் போடுற மாதிரி அட் அ டைமில் தான் செய்வேன். அது எனக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்குது. குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நவி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு இதில் கொட்டிட போகிறேன். ஸோ சூப்பரான சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தடவை சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே வந்திருந்தது. ஒர்க்கிங் மாமா இருக்கிறதுனால எந்த முறையிலெல்லாம் டைம் சேவ் பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை தொடர்ந்து பாருங்கள்.